நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூ பார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த ஆடி சேல்ல உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம வந்து வாங்குங்க. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். உப்பளம் தொகுதியின் கழக அலுவலகத்தில் உப்பளம் தொகுதியின் கழக அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் மாநில கழக துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னிலையில் உப்பளம் தொகுதியின் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. 15/8/2026 சனிக்கிழமை மாலை 6 மணி அளவில் உப்பளம் தொகுதியின் கழக அலுவலகத்தில் உப்பளம் தொகுதியின் கழக அவைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நம் அன்புக்குரிய இனிய மாநில கழக துணை அமைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் முன்னிலையில் உப்பளம் தொகுதியின் திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் கிளை கழக செயலாளர்கள் கலந்து கொண்டு திமுக வளர்ச்சியை பற்றி பேசப்பட்டன. முடிவில் தொகுதி கழக துணை செயலாளர் ராஜி என்கின்ற ஆரோக்கியராஜ் அவர்கள் நன்றி உரை கூறினார். நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். உப்பளம் தொகுதியின் முன்னாள் கழக பொருளாளர், கழக மூர்த்த முன்னோடி வம்பாக்கிரபாளையம் சண்முகவேல் அவர்களின் மறைவிற்கு இந்த கூட்டம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்காக காவேரி நீர் பிரச்சினை பேசியதை தவறாக சித்தரித்து பேச்சுரிமை அடக்கும் முறையில் கைது செய்யப்பட்டதையும், மேலும் திமுக பொதுக்கூட்ட மேடையிலேயே நடைமுறையில் பேசிய கழக சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்த தமிழக ஜோசப் விஜய் அரசை வன்மையாக இந்த கூட்டம் கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் ஒன்றிய அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கலர்ஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடாமல் புறக்கணிக்கப்பட்டதற்கு இந்த கூட்டம் மிக மிக வன்மையாக கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி அரசு ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகும் நிலையில் இதுவரை சட்டமன்றத்திற்கு நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்யாமல் இருப்பதையும், ஒன்றிய அரசு பட்ஜெட்டுக்கு நிதி ஒதுக்கியும் மக்கள் நலத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசை இந்த கூட்டம் வன்மையாக கண்டிக்கின்றது. உப்பளம் தொகுதியின் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் தொகுதி மக்களின் அடிப்படை வசதிகளையும் மற்றும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு உழைத்தும் தோல்வியடைந்ததற்கு காரணம் கண்டு உப்பளம் திமுக வளர்ச்சிக்கு பாடுபடுவது என்று கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. மாண்புமிகு கழக தலைவர் தளபதி அவர்களுக்கும் புதுச்சேரி மாநில கழக அமைப்பாளர் ரா சிவா அவர்களுக்கும் கடிதத்தின் வாயிலாக உப்பளம் தொகுதியின் கழக பணியில் கவனம் செலுத்தாமல் பொது இடத்தில் கவனத்தை விமர்சனம் செய்து கழக வளர்ச்சிக்கு தடையாக செயல்பட்டு வரும் உப்பளம் தொகுதியின் கழக செயலாளர் சக்திவேல் அவர்களை அவர் வசிக்கும் தொகுதி செயலாளர் பதவியிலிருந்து அவரை விடுவித்தும், அதற்கு மாற்றாக முன்னாள் தொகுதி கழக அவைத் தலைவர் ரவி அவர்களை நியமிக்க தொகுதி கழக நிர்வாகிகள், தொகுதி கழக கிளை செயலாளர்கள் அனைவரிடத்திலும் ஒப்புதல் கையொப்பம் வாங்கி தலைமை கழகத்திற்கும் புதுச்சேரி மாநில கழகத்திற்கும் கடிதம் வழங்குவது என்று இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இந்திய முன்னாள் ராணுவத்தினர் லீக் சார்பில் 80வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்திய முன்னாள் ராணுவத்தினர் லீக் புதுச்சேரி அலுவலகத்தில் 80வது சுதந்திர தின விழா மிகவும் சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக காலை 9 மணியளவில்
IESL தலைவர் ஹவில்தார் JK பெருமாள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் தேசிய கீதம் பாடினார்கள். இந்நிகழ்ச்சியில் அமைப்பின் உறுப்பினர்கள், வீர தாய்மார்கள் மற்றும் பொதுமக்கள் என்று 500க்கும் மேற்பட்டோர் திரளாக கலந்து கொண்டனர். விழாவின் பொழுது சிறந்த வீர்னாரிஸ், சிறந்த ஹோம் மேக்கர் மற்றும் சிறந்த சாதனையாளர்களுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த விருதுகள் வரவிருக்கும் ஆண்டு விழாவின் பொழுது அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சாக்லேட், லட்டு, குளிர்பானங்கள் மற்றும் குளிர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கான அனைத்து சிறப்பான ஏற்பாடுகளையும் தேவராஜ், ஹரிபுத்திரன், நீலவண்ணன், மேனுவல் ராஜ், தனுசு, குப்பன் மற்றும் பாலையா ஆகிய நிர்வாகிகள் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி சதன் ரெசிடென்சியில் 80வது சுதந்திர தின விழா பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ரைசிங் ஆஃப் புதுவை அறக்கட்டளை மற்றும் பன்னாட்டு லயன்ஸ் சங்கங்களின் பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன்ஸ் சங்கம் இணைந்து நடத்திய 80வது சுதந்திர தின விழா புதுச்சேரியில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ECR மெயின் ரோட்டில் உள்ள பாண்டி சதன் ரெசிடென்சி ராஜராஜேஸ்வரி திருமண மண்டபம் அருகே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாட்டின் சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மேலும் தேசிய கொடியை ஏற்றி இனிப்புகள் வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்குதல் மற்றும் சுதந்திர தின தியாகி ஒருவரை கௌரவித்தல் உள்ளிட்ட சமூக நல நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சிக்கு PMJF லயன் பொன்னுராம் பரமகுரு PDG முன்னிலை வகித்தார். லயன் குப்பன் தலைமை தாங்கினார். MJF லயன் சிவகாந்தன் சிறப்புரையாற்றினார். லயன் தண்டபாணி வட்டார தலைவர் விழாவை துவக்கி வைத்து வாழ்த்துரை வழங்கினார். தொடர்ந்து PMJF லயன் சரவணன், லயன் டாக்டர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். மேலும் MJF லயன் வேலு செட்டியார் பிரான்சிஸ், மாவட்ட தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விழாவில் லயன் ஜீவானந்தம் செயலாளராகவும், லயன் பாரதிதாசன் பொருளாளராகவும் செயல்பட்டனர். லயன் ஜெயராஜ் ஸ்பான்சராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் சுதந்திர போராட்டம் மற்றும் தேசப்பற்று குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுடன் கல்வி உதவி மற்றும் சமூக சேவையை முன்னிறுத்தும் வகையில் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயன் தண்டபாணி மற்றும் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நிகழ்வு சமூக சேவை மற்றும் மாணவர் நலனை இணைக்கும் நிகழ்வாக அமைந்தது. விடுதலை நகரில் 80வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை விடுதலை நகரில் ஆண்டுதோறும் குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டும் 80வது குடியரசு தின விழா பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காலை 8:30 மணியளவில் விடுதலை நகர் H பிளாக் சந்திப்பில் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவருமான அண்ணன் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விழாவின் துவக்க நிகழ்ச்சியாக சிறுவர்களுக்கு இடையே ஆன ஓட்டப்பந்தயம், ஸ்லோ சைக்கிள் போட்டி, மகளிருக்கான லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர், வாட்டர் ஃபில்லிங் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. மாலை 6 மணி முதல் மாறுவேட போட்டி, பாட்டுப் போட்டி மற்றும் நடன போட்டிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. பரிசளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி பாஜக மாநில துணைத் தலைவருமான அண்ணன் பாஸ்கர், தொழிலதிபர் சந்திரன், ரோட்டரியன் சுரேஷ்குமார், லயன் சுரேஷ், தேன்மொழி ரவி, அருள், கேபிள் பாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்து பேசி பரிசு பொருட்களை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சிக்கு VS சுரேஷ் பாலாஜி அவர்கள் தலைமை தாங்கினார். ஊர் பெரியவர்களான குணசேகரன், ஆனந்த், பாலாஜி, அஷ்ரஃப் அலி, குமரன் ஆகியோர் உடன் இருந்து விழாவினை சிறப்பித்தனர். விழா குழு உறுப்பினர்களான வரதராஜன், குட்டிபாலா, கிஷோர், ரஞ்சித், அப்பு, சந்துரு, பரத், சுரேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக செயல்பட்டனர். விழா குழுவின் ஒருங்கிணைப்பாளராக பாலமுருகன் அவர்கள் செயல்பட்டு விழாவிற்கான சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தார். விடுதலை நகர் பொதுமக்கள், மாணவ மாணவிகள் மற்றும் விழா குழுவினரின் பங்களிப்புடன் 80வது குடியரசு தின விழா உற்சாகமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
இது போன்ற போட்டிகள் இனிதே நடைபெற்று முடிந்தது. உங்கள் அனைவரையும் இந்த பரிசளிப்பு விழா மற்றும் கலை நிகழ்ச்சிகளுக்கு வருக வருக நான் வரவேற்கிறேன். வருகம் வணக்கமாக. ஞானக்கல் மேட்டில் ராகு கேது பிரதிஷ்டை விழா, திரளான பக்தர்கள் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூத காளி அம்மாள் ஆலயத்தில் ராகு கேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. நாக சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை நாகர் பிரதிஷ்டை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக ஆலய வளாகத்தில் ஏகசாலை யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் கொண்டு ராகு கேது சிலைகளுக்கு பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழா முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ராகு கேதுவிற்கு பாலபிஷேகம், சிறப்பு அலங்காரம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூத காளி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. விழாவில் ஞானக்கல்மேடு மற்றும் சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகு கேது மற்றும் ஸ்ரீ பஞ்சபூத காளி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் ராகு கேது மற்றும் கால சர்ப்ப தோஷ நிவர்த்திக்கான சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ராகு கேது சிலை பிரதிஷ்டை மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளுக்கு உபயதாரர்களாக கோயம்புத்தூரை சேர்ந்த மாதவன் ஜோதிடர், வல்லம் ஏழுமலை புவனேஸ்வரி, அச்சிரம்பட்டு வினோத்குமார், நாதப்பிரியா உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக ஏக சாலை நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கிளியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வேலு சுதா மேற்கொண்டனர். ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பஞ்சபூத காளி அம்மாள் ஆலயத்தில் நடைபெற்ற ராகு கேது பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் தேசிய கொடி ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். நமது இந்திய திருநாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு வில்லியனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில்
வருவாய் அதிகாரி பிரத்திவி முன்னிலையில் வில்லியனூர் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் காவல்துறை மரியாதையுடன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் தேசிய கீதம் இசைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தியதை தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள், எழுதுபொருட்கள், நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் துணை வட்டாட்சியர் தமிழரசன், வருவாய் ஆய்வாளர்கள் ஜெயபாலாஜி, பார்த்திபன், வினோத், சுக்தேவ் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள், கிராம உதவியாளர்கள் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்தை சார்ந்த ஊழியர்கள், பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என்று ஏராளமானோர் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கடந்த வியாழக்கிழமை அன்று நடைபெற்றது. நேற்று முன்தினம் சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளையல் அணியும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் நேற்று இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி தெப்பல் உற்சவம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரவிக்குமார், கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர், வில்லியனூர் பொதுமக்கள் மற்றும் உபயதாரர்கள், வில்லியனூர் மற்றும் புதுச்சேரி அனைத்து மீனவர் குல மரபினர் சார்பிலான விழா குழுவினர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாள் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாளாக கொண்டாட்டம். 1954ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என்று 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அமைச்சர் தற்பொழுதுள்ள தியாகிகளையும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், கார்த்திகேயன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வரலாற்று நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது.
திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி, ஸ்ரீ மீனாட்சி, உடனுரை ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்பூர விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கியதைத் தொடர்ந்து தினம்தோறும் இரவு மின் அலங்காரத்துடன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் திரு வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை தேர் திருவிழாவும் வெள்ளிக்கிழமை வளையலணி விழாவும் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் உபயதாரர்களான ராமையன் கவுண்டர், நாகராஜ கவுண்டர், வீரராகவன் கவுண்டர், ராஜேந்திர கவுண்டர், கணேச கவுண்டர் உள்ளிட்டோர் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண உற்சவத்தை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர். இந்நிகழ்ச்சியின் நிறைவில் விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தாளாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார். பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார். விழாவில் பள்ளியின் ட்ரஸ்டியும் பிஜேபி ஓபிசி மாநில தலைவருமான சக்தி கிருஷ்ணராஜ் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆடிட்டர் லக்ஷ்மி ஆகியோர் சுதந்திர தின விழாவின் சிறப்புகள் குறித்தும் மற்றும் நம் நாட்டு விடுதலைக்காக போராடிய தலைவர்களின் சாதனைகள் குறித்தும் விளக்க உரையை வழங்கினார். முன்னதாக சுதந்திர தின விழாவினை முன்னிட்டு மாணவ மாணவியர் தேசிய கொடி பேரணியில் அணிவகுத்து சென்றனர். தேசிய கொடி பேரணியை புதுச்சேரியின் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணி விழாவில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் மாணவர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் போல் வேடம் அணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அதனைத் தொடர்ந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை கூறினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.